நான் தூத்துக்குடி மாவட்டம் பாஞ்சாலங்குறிச்சி கிராமத்துலேருந்து பேசுகிறேன். ஸோ எங்கள் 2 நாளாக வந்து எங்கள் ஊரில் நிறையவே மழை பெஞ்சிட்டே இருக்குது. ஸோ இது வந்து இளந்தோ கொள்ளணும் சொல்லிட்டு இந்த குளத்து பேர். ஸோ இதில் வந்து நிறைய கரையெல்லாம் இருக்குது சுற்றி. ஆனால் எல்லா ஊர்லேருந்துமே தண்ணி ஃபுல்லும் இங்கே தான் வருது. இங்கே வந்துருந்து ஸோ ஊருக்குள்ளெல்லாம் தண்ணி போயிடுச்சு. ஆனால் மார்னிங்லேருந்து நாங்கள் இதை பண்ணிவிட்டோம். ஒவ்வொரு இதாக மூட்டையை போட்டு நாங்கள் அடைச்சிட்டு தான் இருக்கோம். ஆனால் அதையும் மீறி தண்ணி உள்ளே தான் வந்துட்டுருக்கு. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்களே தான் சார் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஊர் பொதுமக்கள் பக்கத்தில் உள்ள ஆவரங்காடு, வரக்காவரங்காடு, தெக்காவரங்காடு எல்லா ஊர்லேருந்து நாங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ ஜேசிபி மூலமாக நிறையவே தண்ணியை தோண்டி விட்டுட்டு தான் இருக்கோம். ஆனால் அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா தண்ணி ஃபுல்லாக அகைன் வந்துகிட்டே இருக்கனால எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ இப்போதைக்கு மழை பெய்யலை, அதனால் இப்போ வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நைட்டு பெஞ்சுதுன்னா கண்டிப்பாக இந்த கரையை கடந்து ஊருக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது சார். ஆனால் இப்போ வரைக்கும் எங்கள் கவர்மெண்ட்டில் எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ணலை. ஸோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நிறையவே ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு இதுவுமே பால் பாக்கெட்டு குழந்தைங்களுக்கு எதுவுமே வந்து எந்த ஒரு ஹெல்ப்புமே முடியாத அளவுக்கு எங்களாலையும் பண்ண முடியல. ஸோ நாங்களாக போய் வாங்கினாலுமே அந்த மாதிரி சூழ்நிலையும் எங்களுக்கு கிடையாது. ஸோ இந்த சைடு போனால் குறுக்கு சாலை போகணும், இந்த சைடு போனால் ஓட்டப்பிடாரம் போகணும். ஸோ 2 பக்கமே போக முடியாத சூழ்நிலை இருக்கும். தண்ணி அப்படி பொஞ்சிட்ருக்கு. ஸோ எந்த ஒரு உதவியுமே இல்லை. ஸோ நாங்கள் கரண்ட்டும் இல்லை. ஸோ இப்படி இருக்கிறதுனால நாங்கள் வந்து விவசாயம் சேர்ந்தப்பட்ட குடும்பங்க தான். ஸோ ஒரு நாளைக்கு வேலைக்கு போனால் அந்த ஒரு நாள் காசு வச்சு தான் எல்லாத்தையுமே நாங்கள் ரன் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ இன்றைக்கும் வேலைக்கு போகல, நேற்றும் வேலைக்கு போகல, இப்படி கண்டினியூஸாக வேலைக்கு போகாமல் தான் இருந்துகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி சுற்றி இருக்கிற கிராமத்துக்கெல்லாம் அரசாங்கம் வந்து சின்ன ஹெல்ப் பண்ணிங்கன்னா ரொம்ப எங்களுக்கு உதவியாக இருக்கும் சார். ஓட்டப்பாலம் தாலுகா கிட்டத்தட்ட 2 நாட்களாக சரியான மழை பெஞ்சு இந்த ஓட்டப்பாரம் டு பாஞ்சாலங்குறிச்சி பிரதான சாலை வந்து துண்டிக்கப்பட்டு இந்த கிராம மக்கள் வந்து அத்தியாவசிய பொருட்கள் வாங்க முடியாமல் நிலைமை உண்டாகிட்டு. இது பார்த்திங்கன்னா இந்த குளம் வந்து கிட்டத்தட்ட குளத்தை பார்த்திங்கன்னா குளம் ஃபுல்லாக நிரம்பி தண்ணி ஊருக்குள்ளே போயிட்டு இதனால் மக்கள் வந்து பெரும் பாதிக்கப்படுகிறாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த வித அரசு அதிகாரிகளோ யாரும் வந்து சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் ஊர் பொதுமக்கள் சார்பாக எல்லாரும் பஞ்சாயத்து தலைவர்களெல்லாம் சேர்ந்து மண் மூட்டை அடுக்கி வச்சு ஓரளவுக்கு தண்ணியை வந்து கட்டுப்படுத்தி வச்சுருக்கோம். ஆனால் இதே இப்போது சமீபத்தில் 1 மணி நேரத்தில் மழை நின்றதுனால இதாக இருக்குது. ஆனால் மேற்கொண்டு மழை பெஞ்சால் குளம் உடைய அபாயகரம் இருக்குது. அதனால் அரசு வந்து நடவடிக்கை எடுக்கும்போது தலைமை எடுக்கிறது.